ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு 1/2 kg மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எது வந்தாலும் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடானதும் இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ 4 வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 250 கிராம் வெங்காயம் இருக்கும். 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சும்மா லைட்டாக சேர்த்து வதக்கிக்குங்க. உப்பு லைட்டாக சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான மற்ற உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம ஒரு 150 கிராம் தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வரணும். இது கூட புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னுடைய காரத்துக்கு ஏற்ப நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ½ kg மட்டன் எடுத்து அதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு, கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கறியை மட்டும் இருத்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதில் போட்டுடலாம். தண்ணி இருக்கட்டும், அது அப்புறமா சேர்த்துக்கலாம். கறி மட்டும் எடுத்து போட்டு நல்லா மசாலா கூட கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 டம்ளர் எடுத்ததால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இது தேவையான உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். கொதிச்சிருச்சு, எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். இது வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ கொதிச்சிட்ருக்க தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது. லைட்டாக அரிசியெல்லாம் குழஞ்சிடுற மாதிரி கலக்கி விடாமல் லைட்டாக கலக்கி விடணும். கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் எடுத்து சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். கொட்டையெல்லாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் லைட்டாக கலந்து விடணும், ரொம்ப கலந்து விடக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். மூடி போட்டு மூடிட்டு தண்ணியில் நல்லா இருத்து வந்துடுச்சு. இந்த மாதிரி 3/4 பதம் வெந்ததும் இதை வந்து நம்ம தம் பண்ணிக்கலாம். வேஸ்டான தோசை தவா இருக்குள்ள நம்மக்கிட்ட, அதை எடுத்துட்டு சூடு பண்ணிட்டு அவ்வளோதான். வாழை இலையை போட்டு மூடிக்கலாம். வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல. நமக்கு வேஸ்ட்டாக தோசை கல்ல இருக்கும்ல, அது வச்சுக்கலாம். அது வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மேலே வெயிட் ஏதாச்சும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஞ்சி போட்டு நசுக்கிற உரல் இருக்கோம்ல, அதை கூட வச்சுக்கலாம். கரெக்டாக சிம்லே 1/4 மணி நேரம் இருக்கட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா அதில் பார்த்தீங்களா, நமக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.